தக்காளி, வெங்காயம் இதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பு, சீரகம், மிளகு அப்படியே லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துடுங்க. வெடிக்க கூடாது, சடப்படம். இன்னும் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூனு, மற்றதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ இந்த டயத்தில் 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. கசகசா போட்டு ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது, அந்த சூட்லேயே சரியாயிடும். ரெண்டு முந்திரி, ஒரு துண்டு கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு போட்டிருக்கேன். அரைக்கிறதுனால நிறைய கிராம்பு போட்டீங்கன்னா வாசனை வரும், அதனால ஒரு கிராம்பு போடும். சின்ன வெங்காயம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கிறேன், அதனால இஞ்சி பூண்டு போடலை. உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு இவ்வளோ நீளம் ஒரு இஞ்சி, ஒரு 10 15 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்த பருப்பு, சோம்பு, நான் வெங்காயத்தை வெட்டலைங்க, பாருங்க சின்னதாக வெட்டின மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா வேலை சீக்கிரம் முடியும் பாருங்க. அரைக்கிறேன். 2 டைம் பல்ஸ் மோடு வச்சிங்கன்னா நல்லா இப்படி சின்னதாக கட் பண்ண மாதிரி நைஸாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நல்லா கிண்டிட்டு கிண்டிட்டு நம்ம அரைச்சோம்ல மசாலா, அது வறுத்து அரைச்ச மசாலா. ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். இப்போ வதங்கிருச்சு.
தக்காளியும் க்ரஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் க்ரஷ் பண்ணது அதிகமாக போயிடுச்சு. நீங்கள் அரைச்சே ஊற்றுறாருனாலும் ஊற்றிக்கலாம், ஏன்னா அந்த குழம்புல திப்பி திப்பியாக தெரியாமல் இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த மசாலாலாம் நாங்கள் எங்கள் ஊரில் என்ன பண்ணுவோம்னா, நல்லா அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி போடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ இங்கே எங்கே போகிறது, இப்போதைக்கு உட்காந்து அரைக்கிற நிலமையும் நம்ம உடம்புகளுக்கு இல்லை. அதனால் மிக்சியில் அரைச்சி தாங்க குழம்பு வைக்கிறோம் இப்போல்லாம். நல்லா அம்மியில் அரைச்சி தான் குழம்பு வைப்பேன். நான் இங்கே வந்துமே நாட்டுக்கோழி குழம்பு அதெல்லாம் அம்மியில் வச்சு தான் அரைச்சி தான் நான் குழம்பு வச்சுருக்கிறேன். அம்மி இருக்குது, ஆனால் இப்போதைக்கு அரைக்க முடியாது. உடம்பு சரியில்லை எனக்கு, அதனால் என்னால் அரைக்க முடியறதில்ல. எங்கள் ஊரில் எல்லாம் எங்கள் வீட்டிலே நாட்டுக்கோழி இருக்குங்க, நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம். அதெல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இப்போ இங்கே விற்கிறது ஒரிஜினல் நாட்டுக்கோழியா இல்லையானே தெரிலங்க. என்ன பண்ணுறது, அந்த இடத்துல வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிய வர்ற மாதிரி இருக்கையில் குழம்பு ஊற்றிக்கலாம். சாஃப்டாக இருக்கிறதுக்காக தயிர் கொஞ்சம் ஊற்றுதுங்க. எங்கள் ஊர் நாட்டுக்கோழியில் தயிர்லாம் விடுறதில்ல, இப்போதான் நாங்கள் விடுறோம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நல்லா கிளறிட்டு இப்போ மசாலா அரைச்சி கலவுன தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. பாருங்கள், தண்ணியாக இருக்கா குழம்பு, அப்படி தண்ணியாக வச்சுக்கணும். இப்போ புதினா தழை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ மூடியும் போட்டுக்கலாம். கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முதல்ல தான் கொத்தமல்லி போட்டு புதினா போட்டோம்னா அந்த குழம்பு வந்து வாசனை கும்முன்னு இருக்கும். நீங்கள் வதக்குறத விட அந்த குழம்பு மேலே போட்டு விசில் விடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மீதி இருந்த கொத்தமல்லியும் மேலே தூவி இருக்கிறேன். சுட சுட சோறு போட்டு நல்ல நாட்டுக்கோழி குழம்பு நல்லா நல்லா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்.